படிக்கணும்னு சொன்னா அவர் கோச்சு பேர் அடுத்தது நான் ஏன் படிக்கணும்னு கேட்பாரு. சிஎம் இருந்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் ஆசைப்படுறோம் படிங்கன்னா படிக்க மாட்டாரு. கூட இருக்கிற யாராவது பார்த்தா அவங்க எல்லாருமே அவர் எப்படி சொல்றாரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போடுறது. அவர் என்ன கேட்டிருப்பாரு, சுப்ரீம் கோர்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்னு. ஆமா அப்படியே கேட்கிறியா, தளபதி சொன்னா கரெக்டா இருக்குன்னு. கொஞ்சம் வில்சன் விஷயம் தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த திமுக இருக்கிறதுனால வழி இல்லை, அவர் சொல்றதுன்னு கேட்டாகணும். ஒருவேளை இந்த ஃபைலில் தமிழ்நாடு இரண்டாக பிரிக்கப்படணும், முதல்வர் வந்து பிரதமர் ஆயிடுவாரு, இன்னொரு முதல்வர் வந்து அதிபர் ஆயிடுவாருன்னு போட்டு கொடுத்துன்னு வச்சுங்களேன். இவர் கவர்னர் பார்த்துட்டு இது என்ன இது தப்பா இருக்கு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டு நான் அட்வொகேட் ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் ஒப்பீனியன் வாங்குறேன் வைத்திருக்காரு பேச்சுக்கும் 91வது நாள் டீம் பிரசன்ட் திருச்சியில் மேயர் அதிபர் ஆயிடுவாரு, முதல்வர் பிரதமர் ஆயிடுவாரு. லாஜிக் இருக்க கொஞ்சமா. பொள்ளாச்சி கேஸ்ல சிபிஐ வேணும்னு கேட்டது இவங்க, ஏன் சிபிஐ கேட்டீங்கன்னு இப்ப கேட்கறாங்க. இப்ப சிபிஐ நம்ம கேட்டா வேணான்றாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் இரட்டைன்றது எப்பவும் வர்றது தானே. சிபிசிஐடியே வச்சிருந்தா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவீங்க, அதனால சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. கரெக்டுங்க, சிபிஐ கொடுத்து தண்டனை வாங்கிட்டாங்க. சிபிஐ கொடுத்து எக்க பண்ணுட்டாங்க. பின்ன அர்த்தம் தண்டனை கொடுக்க கூடாதுன்றாங்களா? இது கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி, இங்க உள்ள யாரும் போக முடியாது. அங்க சர்வ சாதாரணமா ஒருத்தர் 4 வருஷமா போயிட்டு வந்திருக்காரு, கார் எடுத்துருக்காரு, கொடி போடுறாரு, உள்ள போறாரு வராரு, எப்போனா போறாரு வர்றாருன்னா அவருக்கு யாராவது இந்த பியூன் இந்த முன்னாடி இருப்பாங்களுக்கு செக்யூரிட்டி அவர் கூட உதவி இருக்க மாட்டாரா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரே ஒரு ஆள் மட்டும் அக்யூஸ் ஆனதுதான். அந்த ஆட்சி இந்த ஆட்சி நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இது ஒரு ஆட்சியே கிடையாது. இதுல வந்து யார் கண்ட்ரோல் யாரும் கிடையாது. போலீஸ் வந்து பரிதாபம். போலீஸ் நிலைமை அவங்க யார்கிட்ட போறதுன்னு தெரியாம எங்க போனா எந்த உதவுன்ற மாதிரி எப்படியும் போக விடாம நிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்கும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கேஸ் வந்து பெருசா போயிட்டு இருந்தது. அப்புறம் இடி வந்து தாராளமா விசாரிக்கலாம், இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே உத்தரவு கொடுத்துட்டாங்க. இந்த 1 மாத காலங்களில் வந்து இடி வந்து விசாரணை செய்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இடியை விசாரிக்க திமுக சரியான விளக்கத்தையும் அதே மாதிரி விசாரணை செய்வதற்கான தகவலையும் வந்து இப்ப வரைக்குமே வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் வெங்கடாச்சலபதி அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும், இடி விசாரிக்கிறதுக்கு சரியான வந்து ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறாங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. இப்ப போட்டு 2 நாட்கள் கழித்து இன்னைக்கு பல அதிகாரிகள், டாஸ்மாக் அதிகாரிகள் வீட்டுல இன்னைக்கு அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணியிருக்காங்க. இதுல விசாகன் வீட்டுல வந்து இப்ப வரைக்குமே வந்து இடி ரெய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் சார்? ஏன்னா 1 மாத காலங்கள்ல இப்ப வரைக்கும் எந்த அதிகாரிகளுக்குமே வந்து சம்மன் அனுப்பவே இல்லை. என்ன நடக்குதுங்க சார்? முதல்ல நீங்கள் அந்த டாஸ்மாக் ரைடு நடந்த உடனே எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் திமுக கையை தூக்கிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நீங்கள் எந்த டாஸ்மாக் அலுவலகத்துக்கு கூட போங்க, இன்னும் கேட்டால் எங்கள் ஏட்டெல்லாம் நாங்கள் கூட அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு பாதி முடிஞ்சிருக்கும். அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அறையை போட்டுறது, லிஃப்ட்டு மேலே போகாமல் இருக்குது, 4th ஃப்ளோர் போகாதுன்னு சொல்கிறது, அங்கே ரைடு முடிஞ்சு வெளியில் வந்து பிரைமா ஃபேசி ஒரு 1000 கோடி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த அந்த இதுவே இல்லீகல்னு சொல்லணும், விமன் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லணும், எம்ப்ளாயீஸை இப்படிலாம் என்னென்னமோ சொல்லி வேற ஒரு பெஞ்சுக்கு மாறி அந்த பெஞ்ச் நடந்துட்டு இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு வேற ஸ்டேட்டுக்கு மாத்திரம் என்னென்ன கேலி கூத்து பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு திமுக அரசாங்கம் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்கள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அதில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா நடத்தலாம், நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்டிகேஷன் தொடரலான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர் காப்பி வாங்கி அதுக்கு ஒப்பீனியன் வாங்கி இதில் டெல்லி வரைக்கும் போயிட்டு எல்லாம் ஒப்பீனியன்லாம் வாங்கி வச்சுட்டு அடுத்த ரைடு இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரைடுன்றது ஆக்சுவலாக அன்னைக்கு திமுக வந்து எந்த வித இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா அந்த ரைடு வந்து அடுத்த 4வது நாள் போயிருக்கணும். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆஃபீஸ் உள்ள போய் ரைடு பண்ணி பணம் அந்த அதுக்கு உண்டான ஆவணங்கள் எடுத்தாங்கன்னா அந்த துறை சம்பந்தமான அத்தனை அதிகாரிகள் வீட்டுக்கு உடனடியாக போனாதான் அந்த பணமோ அதுக்கு உண்டான ஆவணங்களும் கிடைக்கும். அதுக்கு அந்த பிரீதிங் டைம்னுவாங்களா, அதை ரொம்ப அழகாக என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட்டில் போட்டு 2 மாதம் வாங்கி எல்லாம் என்னென்ன பதுக்க முடியுமோ பதுக்கிட்டு இப்போ வந்து நீங்கள் போட்டதே தப்பு, இடி விசாரிக்கிறதே ஸ்லோன்றாங்க. எப்படி ஸ்லோ ஆக முடியும்? கொடுத்து 1 மாதம் கூட 15 கூட 20 கூட ஆகல. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்ல சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க.
வெங்கடாஜலதின்றவர் எதுக்காக போட்டார், யாருக்காக போட்டார், டைல்யூட் பண்ண போட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு இடிக்கு வந்து ஒரு மத்திய அரசு புலனாய்வுத்துறைக்கு ஒரு ஏஜென்சிக்கு திமுக ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொன்னா இன்னொரு ஏஜென்சியான சிபிஐக்கு மட்டும் கை கூப்பி வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? அந்த பிரேயரே இல்லாஜிக்கலா இருக்கு. அவர் எந்த நோக்கத்துக்காக போட்டாருன்னு எனக்கு தெரியல. அது விசாரணைக்கு வரும்போது நான் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நேற்று வந்து 14 கேள்விகளை முன்னாடி வச்சிருந்தாங்க. மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்க கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் காலக்கெடு நிர்ணயிக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அரசியல் சாசனத்தின்படி அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பி இருந்தாங்க. இதுல இன்னைக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கேள்வி எழுப்பின உடனே இதுக்கு வந்து விளக்கம் தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஆனா உடனே முதலமைச்சர் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நீங்க கேள்வி கேட்கலாமா, அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு வந்து நீங்க வந்து பதில் தீர்ப்பு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கேட்கலாமா, இது வந்து சரியா இருக்கா, பாஜகவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு வந்து இப்போ ஜனாதிபதியே வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே எழுது அப்படிங்கிற மாதிரியான கண்டனத்தையும் வச்சிருந்தாரு சார். இன்னைக்கு இப்போ ஒரு 5 பேர் கொண்ட ஒரு அமர்வுல இன்னைக்கு இப்போ இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இதுல அடுத்தது என்ன நடக்கும் சார்? முதல்ல ஒரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் சாசன அமைப்பு அது படிக்கணும். அதில் வந்து ஆர்டிகல் 143ல கிளியராக பிரசிடென்ட் வந்து கேன் சீக் ஒப்பீனியன் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட்னு போட்டிருக்கு. இதுன்னு இல்லை, எனி பப்ளிக் இஷ்யூ வரும்போதும் இதில் எனக்கு கிளாரிட்டி வேணும்னா பிரசிடென்ட் யாரை கேட்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை கேட்கணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யாரை கேட்கணும்னா அட்வொகேட் ஜெனரலில் கேட்கணும். அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் அட்டார்னி ஜெனரல் கேட்கணும். ஆனால் இது வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது வந்து சுப்ரீம் கோர்ட். ஒரு சின்ன சட்ட சிக்கல் வருது, ஒரு மர்சி பெட்டிஷன் பேருக்கு சொல்கிறோம், கருணை மனு வருது, இவருக்கு எப்படி இதை கொடுக்கலாம், அந்த மாதிரி சட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத வழக்குகளாக இருந்தால் அட்டார்னி ஜெனரல் கேட்கலாம். இது நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அதில் அட்டார்னி ஜெனரலும் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. அப்போ யாரை கேட்க முடியும்னா ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ன்ற முறையில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை கேட்கணும். அவங்க ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்கல. அது நான் அந்த கேள்வி படித்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தீர்ப்பை படித்தேன். அந்த தீர்ப்பில் இப்படிலாம் போட்டிருக்கு, எனக்கு உண்டான சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து வைங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேட்கும்போது அவருக்கே உரிய அவர் கேட்குற கேள்வி என்னென்னா ஆர்டிகல் 200லையும் 201லையும் ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் 90 நாள் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்தது? அது எப்படி கொடுக்க முடியும்? 90 நாள் கால நிர்ணயம் கெடு விதிக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. 14 கேள்வியில சொல்றேன். இன்னொன்று வந்து 2 ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்பியூட் இருந்தால் அது சூட் வழியாக தானே வரணும். அது மாதிரி ட்ரிபியூனல், காவிரி ட்ரிபியூனல் அப்படி தானே வரணும். நேரடியாக போட்டு அதில் நீங்கள் ஸ்டேட் பண்ணுறது கரெக்டு, சென்ட்ரல் பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியுமா? அடுத்த கேள்வி. 361 ஆர்டிகல் வந்து எங்களுக்கு கொண்டு இம்யூனிட்டி இருக்குல்ல, நாங்கள் என்ன பண்ணாலும் அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. இம்யூனிட்டி நாம கொடுக்கல, ஒன்றை தப்பா நினச்சி போறாங்க, மோடி கொடுத்தாருன்னு. அம்பேத்கர் கொடுத்தது இம்யூனிட்டின்னா அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அவங்க மேலே சூட் ஃபைல் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு இம்யூனிட்டி கொடுத்துருக்கிற விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு 90 நாட்களுக்கு சைன் பண்ணணும்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டு? இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு ஒரு 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஜனாதிபதிக்கும் உள்ள பிரச்சனை. இவர் எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் உள்ள போந்துட்டு எப்படி கேட்கலாம்? சப்போஸ் நாளைக்கு ஒரு தீர்ப்பு வருது, தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, அந்த தீர்ப்புல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸ்டாலின் யாரை கேட்பாரு? அவரை முடிவு பண்ணி அவரா சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்? அட்வொகேட் ஜெனரல் கூப்பிடுவார். இது எனக்கு சரியா படலைங்க, நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம், தீர்ப்பு தப்பா இருக்குன்னா அப்பீல் போகணும். அப்பீல் இல்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, இது ஹைகோர்ட் சொல்லியிருந்தா அப்பீல் போயிருப்பாங்க, சொன்னது சுப்ரீம் கோர்ட் மேலே அப்பீல் கிடையாது. அப்போ அட்வொகேட் ஜெனரல் கூட்டி என்ன சொல்லுவாருன்னா, என்னங்க பண்ணலான்னு கேட்டா இதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாங்க, நம்ம ஹைகோர்ட்லேயே கேட்டுடலாம் அப்படின்னு நாங்கள் நிறைய விஷயத்தில் போட்டிருக்கோம். கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் போட்டிருக்கோம், நிறைய விஷயம் போட்டிருக்கோம். என்னென்ன நீங்கள் சொன்ன அந்த தீர்ப்புல 4வது லைன்ல இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க, இந்த வார்த்தையோட அர்த்தம் எங்களுக்கு புரியலன்னு கேட்டால் ஜட்ஜ் சொல்லுவார், நான் அப்படி சொல்லலைங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. கிளாரிட்டி இது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் இருக்கும். ஒரு பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கேட்கறதுக்கு இவர் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் மேலையும் கீழையும் குதிச்சுட்டு இது வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணுறது தப்பா? அப்போ 143 பொசிஷன் எடுத்துருங்க. சுப்ரீம் கோர்ட்டை நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்னு தான் கேட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதான் ஒரு பாவம். நம்ம என்ன சொல்றதுன்னா, படிக்கணும்னு சொன்னா அவர் கோச்சு பேர் அடுத்தது நான் ஏன் படிக்கணும்னு கேட்பாரு. சிஎம் இருந்துகிட்டு நாங்கள் கொஞ்சம் ஆசைப்படுறோம் படிங்கன்னா படிக்க மாட்டாரு. கூட இருக்கிற யாராவது பார்த்தா அவங்க எல்லாருமே அவர் எப்படி சொல்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போடுறது. அவர் என்ன கேட்டிருப்பாரு, சுப்ரீம் கோர்ட் எப்படி கேட்கலாம் அப்படின்னு. ஆமா அப்படியே கேட்கிறியா, தளபதி சொன்னா கரெக்டா இருக்குன்னு. கொஞ்சம் வில்சன் விஷயம் தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த திமுக இருக்கிறதுனால வழி இல்லை, அவர் சொல்றதுன்னு கேட்டாகணும். கான்ஸ்டியூஷன்ல 143 எடுத்து ஆர்டிகல் இப்போ எடுத்து படிச்சாலே பிரசிடென்ட் கேன் சீக் ஒப்பீனியன் ஃப்ரம் தி சுப்ரீம் கோர்ட் ஆன் இஷ்யூஸ் ஆஃப் பப்ளிக் நேச்சர்னு போட்டிருக்காங்க. பப்ளிக்ல ஏதாவது பாதிக்கப்படுற மாதிரி ஓப்பனா இருக்கிற விஷயத்த பப்ளிக்னு கான்ஸ்டியூஷன் தனிப்பட்ட முறையில் கேட்கறது. கான்ஸ்டியூஷன் ஒரு கிளாரிட்டி வேணும்னு கேட்கறாங்கன்னா என்ன சொல்லணும்? நீங்க எவ்வளவு நாளும் கேளுங்க,
எங்க சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்த சுப்ரீம் கோர்ட் மாறாதுன்னு நினைக்கணும்ல. என்ன விஷயம்னா ஏன் அவ்வளவு பதறாருன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த தீர்ப்பு வந்து கொடுக்க முடியாது. 2 ஜட்ஜ் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு வந்து 90 நாட்களுக்குள் கால நிர்ணயம் வைக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஒன்று ப்ரொவிஷன் இல்லாத ஒன்றை சுப்ரீம் கோர்ட் நேரடியாக சுப்ரீம் கோர்ட் வந்துங்க எப்பவுமே இன்டர்பிரேட் பண்ணலாம். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதை வந்து விலக்கி சொல்லலாமே தவிர அதை அப்படியே ரத்து பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு வந்து ஐபிசியில் இருக்கு, இப்போ பிஎன்எஸ்ல வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னா ஒரு லைஃபோ டெத்தோ கொடுக்கணும் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து லைஃப் கொடுக்கலாமா டெத் கொடுக்கலாமா யோசிக்கணுமே தவிர இல்லை இது 2 வேணாம் பழைய காலத்துக்கு மாதிரி நாடு கடத்தலாம் ஒரு முடிவு வச்சுட்டாங்க வச்சுங்களேன், நாங்கள் 2த்தையும் எடுத்துட்டு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா லைஃப் ரொம்ப சின்னதாக 4 பேர்லாம் லைஃப் 14 வச்சு வெளில வந்துடுறாங்க. டெத்துன்றது வந்து நார்மலாக கொடுக்கறது இல்லை. இதை விட பெட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருந்துச்சு. இதை நீங்கள் தயவுசெய்து மீண்டும் கொண்டு வர்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நாடு கடத்தும் முறை பழைய காலம் மாதிரி ஏதோ ஒன்று பேச்சுக்கு அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இது 2 எடுத்துடுறோம் நாடு கடத்துறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஆக்ட்ல இருக்கோ அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் புதுசாக ஒரு ஆக்டை கொண்டு வரதுக்கு பவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு தானே நீங்கள் கொடுத்துருக்கணும். முதல் விஷயம் 90 நாள் எப்படி முடிவு பண்ணீங்கன்னு. 2வது அப்படி கொடுக்கலன்னா டீம்டு அசென்ட்னு நானா கையெழுத்து போட்டுவேன். அது வந்து நீங்க 3 மாசம் வரலன்னா ஒரு உதாரணம் சொன்னா, இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன், அதுக்கு இப்ப சொல்லியிருக்காங்க ஒற்றை சாளர முறையில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் பிளானை. 3 நாளுக்குள்ளே ஒன்று என்கிட்ட queries கேட்கணும், சந்தேகம் கேட்கணும், இல்லைன்னா எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும். 2ம் கொடுக்காம ஒரு அதிகாரி 3 நாள் வச்சிருந்தாருன்னா டீம்டு அப்ரூவல்னு ஒன்று சொல்றாங்க. என்னன்னா அவரை கேட்க வேண்டியதில்லை, நீங்க அப்ரூவல் கிடைச்சிச்சு பில்டிங் நீங்க கட்ட ஆரம்பிச்சிருக்கன்றாங்க. இதுல புரியுது. ஏன்னா இது அதிகாரம் உள்ள வர்றது, 2 அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள வர்றது. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு கவர்னரோட இதை வந்து 90 நாளுக்குள்ள நீங்க சைன் பண்ணலன்னா டீம்டு அசென்ட்டா எடுத்துப்போன்னு சொல்லிட்டீங்க வச்சுங்க. இதே மாதிரி நாளைக்கு நாம இன்னொரு கோர்ட்டு சிஎம்க்கு போற ஃபைல் எல்லாம் 28 மணி நேரத்தை வெளில வந்துடணும். அப்புறம் அண்டர் செக்ரட்டரிக்கு போற 48 மணி நேரத்தை வெளில வந்துடணும்னு சொன்னா சிஎம் 24 மணி நேரத்தை படிக்க முடியுமா? சிஎம் வெளியூர் போயிருப்பாரு. அந்த நாட்டில் 24 மணி நேரத்தில் நீங்க ஒன்று சைனை போடும், இல்லைன்னா கோர்ட்டே சைனை போட்டுக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் இங்க சிஎம்கே அந்த நிலைமைன்னா கான்ஸ்டிடியூஷனல் இம்யூனிட்டி இருக்கிற ஒரு கவர்னரை போயிட்டு 90 நாள் கூட போடுன்றது தப்பு. என்னன்னா இப்போ இந்த கேள்வி கேட்குறோம், 5 pages போயிடுச்சு, 5 pages தான் பண்ணணும்ட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பெரிய இஷ்யூ அது ஏன் இப்போ பதற்றத்துக்கு காரணம் சொல்லிடுறாங்க. ஏன்னா இது பெரிய இஷ்யூ, இந்த இஷ்யூ டக்குன்னு முடிவு பண்ண முடியாது, இதை வந்து லார்ஜர் பெஞ்ச் விசாரிக்கட்டும், அதுவரை 2 பேர் கொடுத்த தீர்ப்பு வில் பி கெப்ட் இன் அபயன்ஸ், அப்படியே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா வேந்தர் திருப்பியும் வேந்தர் கவர்னர் ஆயிடுவார். இவர் உடனே வேந்தர் தூக்கி வச்சுட்டார்ல தலையில, அந்த பதவியை தூக்கி அங்க கொடுக்கணும். இன்னொன்னு ஐடிசி சோழால எல்லாம் செங்கோல் கொடுத்து எல்லாம் பாராட்டினாங்களே வக்கீலா, அந்த செங்கோல் திருப்பி வாங்கணும். இப்ப இவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, பதட்டத்துல இருந்து நீ ஏன் கேட்கிற, நீ ஒரு சிஎம் வந்து ஒரு பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட்டு கேட்கறாங்கன்னா, பிரசிடென்ட் அவர்களே நீங்க எத்தனை கேள்வி வேணா கேட்டுங்க, ஆனா இது செட்டில்டு பொசிஷன், இனிமேல் இது மாறாது, எங்களுக்கு நம்பிக்கை அப்படிதான் பேசணும். யாரை கேட்டு நீ கேட்கற, உனக்கு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, அவர் நினைச்சிட்டு இருக்காரு சிறந்த தீர்ப்புன்னு. இப்போ நேத்தி வந்து இப்போ கவர்னர் அப்படிங்கிற ஒரு அந்த பெயரை எடுத்துட்டு அரசு அப்படிங்கறத வந்து மாத்திட்டாங்க. இப்போ இமீடியட்டா இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும் பொழுது வந்து அது அப்படியே அது எந்த ப்ராசஸிங் இல்லாம அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன். என்னன்னா இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் என்னன்னா, டீம்டு அசென்ட்ன்றது வந்து இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்புறேன், இந்த ஃபைல்ல இருக்கிற மொத்தத்தையும் படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து இல்லைங்க சரி சப்போஸ் நீங்க வேந்தர் ஆயிடுங்க, இப்போ நான் கவர்னர் வச்சுங்களேன், ஐயா நீங்க வேந்தர் ஆயிடுறீங்க, முதல்வர் நீங்கள் வேந்தர் ஆயிரு, நான் வேந்தர் இல்லை. யூஜிசியில் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, இப்படி நியமிக்கணும்னா அங்க கவர்னர் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கு, இஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கு. இதை மாத்திட்டா அங்க யாருங்க மாத்துவாங்கன்னு ஒரு query போடுவேன். யூஜிசியில் இப்படி இருக்கு, தங்கள் பதில் என்னன்னு கேட்பேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஜிசியில் மாறும், யூஜிசியில் மாற்ற உங்களுக்கு பவர் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி தானே போவோம், டீம்டு அசென்ட் அப்படி கொடுத்துறீங்க. அப்போ இந்த கவர்னர் அந்த பேரை எங்கிருந்து எடுப்பீங்க, யூஜிசியிலிருந்து. அப்போ சுப்ரீம் அதான் மெயின் பாயிண்ட் என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 2 பேருமே ரெசல்யூஷன்ல ஒன்னா படிச்சவங்க ஓகே சொல்லல. உங்கள்கிட்ட எத்தனை ஃபைல் இருக்கு, 20 வந்து எத்தனை நாள் ஆச்சு, 90 நாளுக்கு மேல போயிடுச்சா, டீம்டு அசென்ட் அப்படி 30 நாள் கொடுக்குறோம். ஒருவேளை அந்த ஃபைல்ல தமிழ்நாடு 2ஆக பிரிக்கப்படணும், முதல்வர் வந்து பிரதமர் ஆயிடுவாரு, இன்னொரு முதல்வர் வந்து அதிபர் ஆயிடுவாருன்னு போட்டு கொடுத்துன்னு வச்சுங்களேன். இவர் கவர்னர் பார்த்துட்டு இது என்ன இது தப்பா இருக்கு சொல்லிட்டு சைடில் வச்சுட்டு நான் அட்வொகேட் ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் ஒப்பீனியன் வாங்குறேன் வச்சிருக்காரு வச்சுங்க பேச்சுக்கு. 91வது நாள் டீம்டு அசென்ட், திருச்சியில் மேயர் அதிபர் ஆயிடுவாரு, முதல்வர் பிரதமர் ஆயிடுவாரா?
லாஜிக் இருக்கா கொஞ்சமா? அதான் சொல்றேன், நீங்க அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டோட 2 ஜட்ஜஸ் என்ன பண்ணிருக்கணும், வாங்கி படிச்சிருக்கணும். இது என்ன இஷ்யூன்னு படிச்சிருக்கணும். ஓ இது வேந்தர் பத்தி சம்மந்தப்பட்டதா, நீங்க வேந்தர் ஆயிட்டா அப்போ கவர்னர் என்ன ஆவாரு? பிரைவேட் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, தன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதுல இன்னும் வேந்தர் தானே இருக்காங்க. அப்ப அங்க இந்த முதல்வர் அங்க வேந்தர் ஆவாரா? அங்க வேந்தர் ஆனா அவர் எங்க போவாரு? எவ்வளவு விஷயம் இருக்குதுல. இதெல்லாம் அவசரப்படாம டப்புன்னு 8 இருக்கா பெண்டிங், 9 இருக்கா, அப்படியே அசென்ட். அப்படின்னா ஜட்ஜஸை படிக்காம சொல்லிட்டாங்க. இல்ல படிக்காம இல்ல, அவங்க எதையுமே பார்க்காம எத்தனை பெண்டிங் இருக்குன்னு ரெசல்யூஷன் 9 டீம் கொடுத்தாச்சு போங்க அப்படின்ட்டாரு. அதுதான் தவறுன்னு பிரசிடென்ட் சொல்லிட்டாங்க. அப்படி பண்ண முடியாது. இப்ப இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையா சார், இல்ல இது அனைத்து மாநிலங்களுக்கும் இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனை? நம்ம திருப்பியும் சொல்றேங்க, நான் இந்த இஷ்யூ உள்ள போல, கவர்னரோட பவர்ஸ் இருக்கா இல்லன்னு போல. ஒரு விஷயத்துல தீர்ப்பு கொடுக்கறாங்க, அந்த தீர்ப்பு கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அப்போ பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கா இல்லையா? பிரசிடென்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? இது ஒண்ணு இல்லை. நாளைக்கு என்ன சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல பிரசிடென்ட் இப்படிதான் தேர்ந்தெடுக்க பண்ணணும் இருக்கு, பிரதமர் இப்படிதான் தேர்ந்தெடுக்க பண்ணணும் இருக்கு. ஒரு 2 ஜட்ஜஸ் சேர்ந்து பிரதமர் இப்படி தேர்ந்தெடுக்கப்படுறது தப்பு, நாளைல இருந்து எம்எல்ஏக்கள் 2 நாள் வெயிட் பண்ணணும், 2 நாள் வெயிட் பண்ணலாம், அவங்க யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுடணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்றாங்க பேச்சுக்கு. இதை இவங்க உட்காந்து அசென்ட் டீம்டு அசென்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா பிரதமரோட அந்த பதவியே தப்பா போகுது, சிஎம்மோட பதவியே தப்பா போகுது. அப்ப ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? எனக்கு ஆசை தான் என்னன்னா, இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வேற ஒரு ரெசல்யூஷன் போட்டு அமைச்சு, நான் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போட்டு அமைச்சுட்டா ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து போட்டு டீம்டு அசென்ட்னு கொடுத்தா ஒத்துப்பாரா? நாங்க சொல்றது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியா இருந்தாலும் கவர்னரோட பவரை சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியாது. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ஏற்கனவே ஒரு யூனிவர்சிட்டிக்கு வேந்தராக தான் இருந்தாங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இது அந்த விஷயத்த எப்படி ஒருத்தங்க வேந்தரா, ஒரு அரசு எப்படி வேந்தராக இருக்க முடியும், கவர்னர் தானே இருக்க முடியும், இது சரியா அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையாரே கேள்வி எழுப்பி இருந்தாங்க. ஆனா இப்போ அவருடைய புதல்வன், அதாவது அவருடைய மகனே நான் தான் வேந்தர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள். இல்ல அவர் இது மட்டும் இல்லைங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் பிரமாதம்னு சொன்னது கலைஞர், அது இப்ப வேணான்ட்டாரு. எங்களுக்கு ஒரே நாடு வேண்டாம். அவங்க அப்பா சொன்ன சட்ட வழிகளிலேயே அவரு எதெல்லாம் அப்பா சொன்னாரோ எல்லாம் மாத்தி பேசுவாரு. அவரு ஆனா அவர் நான் யாரோட மகன் தெரியுமான்னு, ஆனா அப்பா சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அப்பா இதையும் சொன்னார், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னாரு. பிஜேபி தீண்டத்தக்காத கட்சி கிடையாது, அவங்களை தப்பா சொல்லாதீங்கன்னாரு. இவர் வேற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கேட்டீங்களா அந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னாருன்னு, நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு அரசியல் காரணத்துக்காக அன்னைக்கு என்ன சொன்னாங்க இன்னைக்கு என்ன சொன்னாங்க இதை வச்சுதான் போவார். அவர் அன்னைக்கு கருணாநிதி என்னெல்லாம் அவர் ஆதரிச்சாரோ அதெல்லாம் இவரும் நடுவில் ஆதரிப்பாரு, வேணாம் போது எதிர்ப்பாரு. அவரோட பாலிசி எப்பவுமே அப்படிதான், நீட்ல இருந்து எல்லாமே அப்படிதான் வருது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் சொல்றது எல்லாருமே பக்கத்துல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் சொல்றாரு தவிர அவரா ஒரு முடிவு பண்ணி, ஏன்னா அன்னைக்கு சிபிஐ வேணும்னு கேட்டது இவரு, பொள்ளாச்சி கேஸ்ல சிபிஐ வேணும்னு கேட்டது இவங்க, ஏன் சிபிஐ கேட்டீங்கன்னு இப்ப கேட்கறாங்க. இப்ப சிபிஐ நம்ம கேட்டா வேணான்றாங்க. அதனால அவங்களை பொறுத்தவரைக்கும் இரட்டைன்றது எப்பவும் வர்றது தானே. இப்போ இந்த பொள்ளாச்சி வழக்கிலேயே சிபிஐக்கு மாற்றினதே தவறான ஒரு விஷயம். உங்களுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை சரியாக இல்லை, அதனாலதான் சிபிஐக்கு மாற்றினதுக்கு நீங்க வெக்கப்படணும் அப்படின்னு எடப்பாடி அவர்களை கனிமொழி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்ப இப்போ வரைக்குமே அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த சார் யாருன்னு ஒரு பதிலே வரவே இல்லையே சார். கிடப்புல போட்டு முன்னாடி கேட்டதுக்கும் இது கனெக்டடா சொல்றேங்க. February 12, 2019 இந்த சம்பவத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பொள்ளாச்சி விஷயத்துல. உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. உடனே என்ன சொன்னாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஒரு முக்கியமான அதிமுக பிரபுகளோட பையன் இருக்காங்க. உடனே எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா 16ஆம் தேதி 4 நாள்ல சிபிசிஐடிக்கு மாத்திட்டாரு. மாத்தின உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து சிபிசிஐடி மட்டும் என்ன கொம்பா, நல்லா புரிஞ்சுங்க, சிபிசிஐடி மட்டும் யாரு, புனிதவான்களா, உங்க கீழே இருக்கவங்க தானே, அந்த சிபிசிஐடி கொடுத்தா ஒத்துக்குமா? சிபிஐ கொடுன்னு கொண்டது யாரு? ஸ்டாலின், கனிமொழி எல்லாருமே. அவ்வளவுதானே உங்களுக்கு பிரச்சனை, சிபிஐ கொடுக்குன்னு கொடுத்துட்டாரு. 2வது நாள் எடப்பாடி அவர்களே ஜியோ போட்டு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னன்னா கணினி சம்பந்தப்பட்டது எல்லாம் நீங்களே பாத்துங்க, சிபிஐ தான் விசாரிக்க கொடுத்துட்டாரு. அன்னி இன்னி வரைக்கும் சிபிஐ கண்ட்ரோல் தான் இருக்கு. 2019 21 வரைக்கும் யார் இருந்தது? அதிமுக ஆட்சி. அப்போ ஒன்றும் பண்ணல, எதுவும் பண்ணல. 21 அவங்க கரெக்டாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்புக்கு நாங்கள் தான் காரணம்ன்றாரு. என்ன காரணம்? நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் அன்னைக்கு சிபிஐ கேட்டதுனால தான் நீதி கிடைச்சது. நாங்கள் மட்டும் சிபிஐ கேட்காம இருந்ததுன்னா சிபிசிஐடி பண்ணியிருந்தா நீர்த்து போயிருக்குன்னு சொன்னா ஒரு லாஜிக். இன்னைக்கு என்ன சனிமொழி சொல்றாங்க, சிபிஐ கேட்டது வெக்க பண்ணுன்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா சிபிசிஐடியை வச்சு எல்லாரும் விடுதலை பண்ணிருக்காங்களா? எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதா? சிபிசிஐடியை வச்சிருந்தா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவீங்க, அதனால சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. கரெக்டுங்க, சிபிஐ கொடுத்து தண்டனை வாங்கிட்டாங்க. சிபிஐ கொடுத்து வெக்க பண்ணுன்றாங்க. என்ன அர்த்தம்? தண்டனை கொடுத்து கூடாதுன்றாங்களா?
இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சிபிஐக்கு மாத்தினது வந்து தவறுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க ஆட்சியிலேயே தானே அந்த நீதிபதி வந்து மாற்றம் செய்யப்பட்டாங்க. இப்போ நந்தினி தேவி அவர்கள் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் மாத்திட்டாங்க தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடியே. அப்ப அதுவும் வந்து இவங்க தான் செஞ்சிருப்பாங்களா சார்? இல்ல அது நீதிபதி மாத்திரம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜுடிஷியல் இது அவங்க அதில் இவங்க தலையிட முடியாது. நான் இவங்க சொல்ற மாதிரி சிபிசிஐடி இப்போதைக்கு அன்னைக்கு மோசமான சிபிசிஐடி இப்போ நேராக ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு டேரக்டாக ஈக்குவல் ஆகிட்டாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நாங்கள் சிபிசிஐடி கொடுத்துட்டோங்க, சிபிஐ எதுக்கு அப்படின்னாங்க. சரி சிபிசிஐடிக்கு போயிடுச்சு. இப்போ சிபிசிஐடி நல்லதா கெட்டதா எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ சிபிசிஐடி நல்ல இது ஏஜென்சியா, சிபிஐ வேண்டாமா? அவங்க இதுலதான் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, காவல்துறை சரியா இருக்குன்னு சொல்றாங்களே சார். எடப்பாடி கண்ட்ரோல் இருக்கிற சிபிசிஐடி மோசமானது, இவர் கண்ட்ரோல் இருக்கிற சிபிசிஐடி வந்து புனிதமானது. கரெக்டா வாதத்துக்கு வச்சுப்போம். அப்ப மோசமானது வந்து மாத்தி சிபிஐ கொடுத்து கரெக்ட் தானே? இப்ப என்ன சொல்லணும், நாங்க தலையிட்டு தான் சிபிஐ கொடுத்தீங்க, இப்ப எங்களுக்கு புனிதமாயிடுச்சு சிபிசிஐ நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்றீங்க. ரைட், அப்படியே வச்சுங்க. நீங்க கொடுக்கல. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ண கேஸ்ல நம்ம ஹைகோர்ட் சோமோட்டோ ஒரு கேஸ் இருக்குது. should be referred only to the CBI ன்றாங்க. அமைஞ்சிக்கரல சிபிஐ கொடுத்துட்டாரா? நம்ம நீதிமன்றத்தில் எஸ்எம் ஜட்ஜ் கொடுத்தாரா? அதுக்கு மேல யார் போனது சுப்ரீம் கோர்ட்டுக்கு? வேணாம் சிபிஐ கொடுக்காதீங்க சொன்னீங்க. திமுக தான் அப்படியே சிபிஐ வேணாம். நீங்க ஒன்றும் பண்ணல, உங்களுக்கு தெரியல. உங்க கீழே இருக்கிற உளவு உங்க இதுல வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண எஸ்ஐ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இல்ட்ரீட் பண்றதை கேட்டு ஹோமோட்டோ இருக்கிறாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல. இப்போ வரைக்குமே வந்து இந்த 2 கேஸ்லயுமே இப்போ அமைஞ்சிக்கரையிலேயே வந்து அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டிலையுமே வந்து அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் கிளியர் ஆயிடுச்சுங்க. நீங்க சார்ஜ் ஷீட் ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காருன்னு போட்டாங்கல்ல, அவர் மட்டும் ஞானசேகரன் மட்டும் தான் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா 8 பேர் இங்கே பண்ணதை வந்து 8 பேர் 9 பேரையும் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பிரைவேட் கிடையாது. இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டி அதோட சேர்மன் என்னன்னா அவர் ஒருத்தர் தான் பொறுப்பு. இது கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி, இங்கே உள்ள யாரும் போக முடியாது. அங்கே சர்வ சாதாரணமாக ஒருத்தர் 4 வருஷமாக போயிட்டு வந்திருக்காரு, கார் எடுத்துருக்காரு, கொடி போடுறாரு, உள்ளே போறாரு வராரு, எப்போனா போறாரு வர்றாருன்னா அவருக்கு யாராவது இந்த பியூன் இந்த முன்னாடி இருப்பாங்களுக்கு செக்யூரிட்டி அவர் கூட உதவி இருக்க மாட்டாரா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி. இப்படி ஒரே ஒரு ஆள் மட்டும் அக்யூஸ்ட் ஆனது இல்ல, அந்த பொண்ணு தான் சொல்லியிருக்காங்களே தெளிவா இன்னொரு சார் அப்படின்னு சொல்லி. நான் சொல்றது இப்போ கரெக்ட், நீங்க சொன்னது இன்னொரு சார்ன்றது வந்து மேதகு அருண்யவன் சொல்லிட்டாரு போலீஸ் கமிஷனர். அவர் அன்னைக்கு அடுத்த நாள் சொல்லிட்டாரு ஒருத்தர் தான் சார் அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் தான் வந்து கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்காரு எல்லாருமே. அவர் சொன்னது ஒரே ஒரு ஆள் தான்ட்டாரு. தலையெழுத்து அதையும் எடுத்துட்டு போறோம் வச்சுங்க, எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க, அந்த சாரை விட்டுருங்க. இந்த முன்னாடி போன ஒரு வாட்ச்மேன், செக்யூரிட்டி, அங்கிருந்து ஒரு சக மாணவன் ஒருத்தர் இருக்க மாட்டாங்கண்ணா. இல்லாம நீங்க போக முடியுமா? நானும் நீங்களும் 6 மணிக்கு மேல அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில போக முடியுமா? முடியாது. கார்ல கவர்மெண்ட் இந்த பிஜேபி கொடி போட்டுட்டு நான் ஏதாவது அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போக முடியுமா? முடியாது. அப்ப அவர் போயிட்டு வர்றதுனா அப்ப யார் அது அலோவ் பண்ணது யாரு? செவரேறி குச்சி போறேன்னாரு. அடுத்தது யாருக்கும் தெரியாதான். செவரேறி குச்சி போனா ஒரு நாள் போலாம், 4 வருஷமாவா? அப்ப செவரு இல்ல, பிரிட்ஜ் அது. அப்ப நாங்க கேமரா இருந்திருக்கோம். அப்ப ஏன் ஒருத்தரையும் பிடிக்கலன்னா, யாராவது ஒருத்தனை பிடிச்சிங்கன்னா இவரு விட மாட்டாரு. அந்த ஒருத்தர் இருக்காரு பாருங்க, இன்னொருத்தர் வாட்ச்மேன் வச்சுங்களேன், சார் ஃபோன் பண்ணி சொன்ன வட்டசேலை கேளுங்க சார்னு வரும். அப்ப வட்டசேலை பிடிக்கணுமா? வட்டசேலை என்ன சொல்லுவார், நானா சார் பண்ணேன், சார் பண்ணார் சார். அப்ப சார்கிட்ட போகும். அதனால ஒரே ஒருத்தர் தான் அந்த என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கிற ஒரே ஒருத்தர் தான். அவரா தனியா போய் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டு அவரா வந்துட்டார். இதான் அண்ணா யூனிவர்சிட்டியோட விஷயம், முடிச்சுட்டாங்க. ஆனா தர்மம் வெல்லும்ன்ற மாதிரி 4 நாள் முன்னாடி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி திருப்பி இன்னொரு கேஸும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். பொள்ளாச்சியில யாரோ அருளானந்தான் ஒருத்தர் ஏடிஎம்கே இருந்தாரு, அதனால என்டையர் ஏடிஎம்கேவும் அது காரணம்ட்டாங்க. வந்து உறுப்பினராக இருந்தாங்க, உடனே அதுல இருந்து நீக்கிட்டாங்கன்றது ஓகே. பட் அவருக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்றாங்கட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல 35 கேஸ் அவன் மேல இருக்கு. அப்ப வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இருக்கலாமே, இறந்துருக்கலாம். அனுதாபி தானே அவர், கட்சிக்காரர் இல்லை, அனுதாபி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல அனுதாபிகள் வந்து மாநாட்டுக்குலாம் போயிட்டு வருவாங்க. நான் பார்த்த அனுதாபிகள்லாம் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஐ லைக் மோடி அப்படின்ற அனுதாபி நான் நினைச்சிட்டு இருக்கேன். மோடி கூட போய் எல்லாரும் போய் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டு வர்றதுலாம் தெரியாது யாரு அனுதாபின்னு. இன்னொன்று, அனுதாபி வீட்டில் போய் ஒரு மந்திரியும் துணை மேயரும் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவர் அனுதாபியா? இல்லை, அனுதாபி வச்சுங்க, அனுதாபி. ஆனா நீங்க போய் சாப்பிட்டு வரீங்கல்ல, அப்ப இன்ஃபுளுன்ஷியல் தானே அவரு, கரெக்டா? அப்ப இன்ஃபுளுன்ஷியல் இல்லைன்னு எப்படி சொல்ற, அனுதாபி எப்படி சொல்றீங்க? அப்ப இந்த இடத்துல நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறோம், அவர் காப்பாத்தணும். எங்கேயாவது அருளானந்தா பக்கத்துல யாராவது ஒரு மந்திரியோ மேயரோ கொஞ்சம் சாப்பிட்டாங்களா? இல்ல, அவங்க கட்சிக்காரன்றாங்களே. என் கட்சிக்காரர் சார், அவரு நேற்று வரைக்கும் கட்சிக்காரர், தப்புன்ட்டாரு, எடுத்துட்டோம். நீங்க கட்சிக்காரர் இல்லைன்ட்டீங்களா? அந்த ஆட்சி இந்த ஆட்சி நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இது ஒரு ஆட்சியே கிடையாது. இதுல வந்து யார் கண்ட்ரோல் யாரும் கிடையாது. போலீஸ் வந்து பரிதாபம். போலீஸ் நிலைமை
அவங்க யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் எங்கே போனால் எந்த உதவுன்ற மாதிரி எப்படியும் போக விடாமல் நிற்கிறதுனால தான் இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்குது. இலங்கை தமிழர்கள் 600 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டிவாக மத்திய அரசாங்கம் வரவே இல்லை. 26 பேர் சுட்டு கொண்டாங்க. நீங்கள் அவங்கள போர் தொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டீங்க. இதே உங்களால் சீனாவுக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். இப்போது அது மட்டும் இல்லாமல் போர் நடத்துகிறேன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு சின்ன நாடு அப்படிங்கிறதுனால நீங்கள் பாகிஸ்தான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதால உங்களோட வீரத்தெல்லாம் நீங்கள் அங்கே போய் காட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்திய இராணுவத்தையே இழிவாக பேசுகிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருந்தார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சீமான் அவர்களுக்கு பேசுகிறதுக்கு விளக்கம் கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லை அவர் சொல்கிற அளவுக்குலாம். அவர் எப்போ 6 லட்சம் கோடி கடனை ஒரு லெட்டரில் அடித்து நான் கொடுத்து அனுப்பிச்சிருவேன், என்னால் கட்ட முடியாது போடா அப்படின்னு சிஎம் சொன்னதுக்கப்புறம் அவரோட நுண்ணறிவு என்னால் முடியல. அவர் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும், படிக்கல, எங்கேயும் படிக்கல. அந்த மாதிரிலாம் 600 பேர் கொலை பண்ணுறதும் 26 பேர் கொலை பண்ணுறதும் ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவராக இருக்காரு. வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். 600 பேரும் அவங்க சொல்கிறது என்னென்னா, இலங்கை படை என்ன சொல்கிறதுன்னா, அவங்க அத்துமீறி இன்டர்நேஷனல் பார்டர் தாண்டி வந்தாங்க, நான் சுட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. இது 2 நாட்டுக்குள்ள பிரச்சனை. இவங்க அங்கே போகிறாங்க, இவங்க வராங்கன்றதுனால அது டிஸ்பியூட். இவங்க சொல்கிறது கரெக்டாக, இவங்க சொல்கிறது கரெக்டாக இன்னும் தெரியல, டிஸ்பியூட்டில் இருக்குது. இது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்க அத்தனை பேர் சுட்டுட்டு போகிறாங்க. சரி, இதை விட்டீங்க, இதை எப்படியே விட்டுருவோம். சைனாவை நீ ஒன்றால் டீல் பண்ண முடியுமா? சைனா எங்கேயாவது உள்ளே இந்த மாதிரி அப்பாவியில் டூரிஸ்ட் 26 பேரை சுட்டுட்டு போயிட்டு மன்மோகன் சிங் மாதிரி அமைதியாக இருந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுவோன்னு மோடி அவர்கள் சொல்லிட்டு அடுத்த வாரமே பாகிஸ்தான்லேருந்து 26 பேருக்கு அடிச்சுட்டு போனேன் நீங்கள் அடிச்சிங்கன்னா நானே சொல்லுவேன். புரியுதுங்களா? சைனானா விட்டுருவீங்க. பாகிஸ்தான் சைனா எங்கே உங்களை சிவிலியன் டச் பண்ணாங்க? சைனா எங்கே டெல்லி மார்க்கெட்டில் பாம்பு போட்டான்? 26/11 எந்த சைனீஸ் தாஜ் இது அடித்தான்? ஒரு பேசிக் புரிதல்னுவாங்களே, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வித்தியாசம் கூட பாகிஸ்தான் தீவிரவாதிக்கும் சீனாவில் நடக்கிறது 2 நாட்டுக்கு நடக்கிற பிரச்சனை. இங்க 2 மதத்துக்குள் நடக்கிற பிரச்சனை. சீனால இருக்கிற யாருமே, அங்க இருக்க வீரர்கள் யாருமே ஐயோ இந்தியா அடிக்கணும்னு இருக்க மாட்டான். ஏன்னா கமாண்ட் சொல்றாங்க போய் அடிக்கணும், ரயிலாம் அடிக்கணும்ன்றது கூலிக்கு போறது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ இப்போ இந்தியாவை அடி, இந்துஸ்தான் அடி, பாரத் அடின்னு சொல்லி அந்த ராணுவமே ட்ரெயின் பண்ணி அனுப்புது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை அர்த்தம் கிடையாது, நீ எந்த ராணுவத்தை வச்சு ட்ரெயின் பண்றியோ அந்த கேம்ப் அடிக்கணும்ன்றாங்க. சரி, இவ்வளவு பேசுற சீமான், நீங்க அடிச்சதுல ஒரு லஷ்கர் இ தொய்பாவோட கேம்ப் அடிச்சிங்களே, அது கேம்பே கிடையாது, பசங்க படிக்கிற பள்ளிக்கூடம்னு சொன்னாரா? இது என்னன்னா, இவனை மட்டும் அடிக்கிறிய, அவன்கிட்ட போ அப்படின்னு சொன்ன, அங்கே போக தைரியம் இருக்கா? இல்லை இல்லை, இவனை மட்டும் அடிக்கிறீ, இப்போ எனக்கு அங்கே தைரியம் இல்லைங்க. ஒரு பேச்சுக்கு நான் சைனா பக்கம் போக தைரியம் இல்லை, பாகிஸ்தான் விட்டு இல்லாமா எப்படி விட முடியும்? அப்புறம் அவர் பீக்கில் இருக்கும்போதே JNKல இருந்து ஒரு தேடப்படுற ஒரு தீவிரவாதியை கொண்டு ஒரு மாநாடு நடத்திட்டு போனவர். அவரை பற்றி நம்ம என்ன பேசுறது? அவருக்கும் ஏங்க தமிழ் தேசியம் இது என் நாடே கிடையாது, இதெல்லாம் ஒரு நாடு, நான் வரி கட்ட மாட்டேன், கடனை இல்லைன்னு சொல்லிட்டு போவேன், என்னை யார் என்ன பண்ண முடியும் கேளு, கவர்னரோட ஆஃபீஸை மூடுவேன், பூட்டு வச்சு மூடுவேன். அவர்கிட்ட என்ன பேசுறது? அவர்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கேள்வி கேட்டுறது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ காஷ்மீருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆதம்பூர் விமான நிலையத்துக்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போயிட்டு வந்திருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல. பாகிஸ்தான் கெஞ்சிட்டு இருக்கு, ஐயோ எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளுடைய மத்திய அரசு ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றதுனா இட்ஸ் நாட் an act of warன்ட்டாங்க. வார் கிடையாது. அதாவது நீங்கள் எங்களை அடிச்சுட்டு போன அந்த ராணுவ அந்த தீவிரவாதிகளோட இயக்கத்தை நாங்கள் தேடி போய் அடிச்சுட்டு வந்தோம், 9 இடத்துல அடிச்சுட்டு வந்துட்டோம். இது ஸ்ட்ரைக். அடுத்த நாள் அவங்க தான் பூஞ்சில் உள்ள 14 பேர் கொண்டுட்டு போனதுனால அப்போ நீங்கள் அடங்க மாட்டீங்க, நாங்கள் யாருன்னு காமிக்கிறோம்னு சொல்லிட்டு லாகூர் ராவல்பிண்டியில் அடித்தோம். அதுக்கப்புறம் அவங்க கெஞ்சி இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டோம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வச்சிருக்கிறது என்னைக்கு ரெடியாக இருப்பேன், இன்னொரு தடவை தொட்டினா நாடே இருக்காதுன்னு ஒரு சவாலோட வச்சிருக்காரு. இன்னொரு தடவை தொட்டினான்னு சொல்லும் போது நம்ம இன்னும் அலர்ட்டா தானே இருக்கணும். பார்டர் அலர்ட்டா இருக்கும், எப்போ வராங்கன்னு பார்ப்போம்னு. அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் முடியல. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நாளையிலேருந்து இப்படி பண்ணலாம்னா முடிஞ்சது அர்த்தம். இது அக்ரிமெண்ட்லாம் கிடையாது, தீவிரவாத செயல். நம்ம திருப்பி அடித்தோம், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் டச் பண்ணால் அவங்க அவ்வளோதான். பாகிஸ்தானுக்கு தெரியுது மோடி யாருன்னு, சைனாவுக்கு தெரியுது யார் மோடின்னு, இங்கே இருக்க சீமானுக்கு தெரியலன்னா நம்ம அவர் தப்பு, அவர் நம்ம மேலே அவுட்டு தான்.